विश्वाय भूतले स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निदाय कृपक्तायने गौरगतदामुदाय नगरग्रामधारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं बाहुदा सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्गाय देगिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. हरे कृष्ण இன்னைக்கு प्रणाम மூன்றாவது माताजी, हरे कृष्णा। प्रणाम பிரணாம் माताजी। மாதாஜி. இன்னைக்கு மூன்றாவது காண்டம் 25வது அத்தியாயம் பதம் 23 கரெக்டுங்களா? 23 தாங்க மாதாஜி. ஓகேங்க. மத் ஆஸ்ரயாக கதா மிருஷ்டா ஷృण्वन्ति கதயந்தி ச தபந்தி விவிதா ஸ்தாபா நைதான் மத் கத சேதசக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாதிக்கு பரமபுருஷ பகவானாகிய என்னை பற்றி கேட்பதிலும் வழிபடுவதிலும் நிலையாக ஈடுபட்டிருக்கும் சாதுக்கள் உலக தொல்லைகளால் துன்பப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் என் லீலைகள் மற்றும் செயல்களின் எண்ணங்களால் நிறைந்துள்ளனர். பொருளுரை. உலக இருப்பில் பல்வேறு வகைப்பட்ட துன்பங்கள் உள்ளன. உடல் மற்றும் மனதிற்கு சம்பந்தப்பட்டவை, பிற உயிரினங்களால் சுமத்தப்படுபவை, இயற்கை தடுமாற்றங்களால் சுமத்தப்படுபவை ஆகும். ஆனால் ஒரு சாது அம்மாதிரியான துன்பமான நிலையால் தடுமாறுவதில்லை. ஏனென்றால் அவர் மனம் எப்போதும் கிருஷ்ண உணர்வால் நிறைந்துள்ளது. இவ்வாறு அவர் பகவானின் செயல்களை தவிர வேறு எதை பற்றியும் பேச விரும்புவதில்லை. மகாராஜா அம்பரீஷன் பகவானின் லீலைகளை தவிர வேறெதையும் பேசவில்லை. வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணேன அவர் பரமபுருஷ பகவானை புகழ்வதில் மட்டும் தன் சொற்களை ஈடுபடுத்தினார். சாதுக்கள் எப்போதும் பகவானின் அல்லது அவர் பக்தர்களின் செயல்களை பற்றி கேட்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். அவர்கள் கிருஷ்ண உணர்வில் இருப்பதால் ஜட உலக தொல்லைகளை மறக்கிறார்கள். சாதாரண கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் பகவானின் செயல்களை மறந்து எப்போதும் முழுதும் கவலைகளால் உலகியல் துன்பங்களால் நிரம்பியுள்ளனர். மறுபுறம் பக்தர்கள் எப்போதும் பகவான் பற்றிய விஷயங்களில் ஈடுபட்டுள்ளதால் அவர்கள் ஜட இருப்பின் தொல்லைகளை மறக்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நேற்று இது பார்த்துட்டோம் மாதாஜி. இன்னைக்கு 24வது பதம் பார்க்கணும். அப்ப பக்தர்கள் எப்பொழுதும் பகவானோட சிந்தனையில் இருக்கிறதுனால புற விஷயங்களால் பாதிக்கப்படுவதில்லை. இப்ப புற விஷயங்கள் எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். ஜட உலகம் அப்படின்னா துக்காலயம், துன்பத்திற்குரியது. அப்ப பக்தர்களுக்கு துன்பம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. பக்தர்களுக்கு துன்பம் இருந்தாலும் அவர்களை பாதிப்பது இல்லை. ஏன்னா அவங்க மனம் எப்பொழுதும் பகவானின் சிந்தனையில் ஈடுபட்டிருப்பதால் அந்த துன்பம் அவர்களை பாதிப்பது இல்லை. இதை வேறு விதமா புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் பக்திக்கு வந்தா உடனே நம்மளோட ஜட துன்பங்கள் எல்லாம் போகும், நம்மளுக்கு செல்வம் கொட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம அந்த பக்குவத்தை அடைவோம். நாம அந்த மாயில இருந்து மீண்டு நான் உடல் அல்ல ஆத்மா என்கின்ற நிலை தன்னுணர்வு பெறும்போது எல்லாம் மாறிவிடும், தானாக மாறிவிடும். அடுத்தது हरे कृष्णा। प्रणाम माताजी। हरे பிரணாம் कृष्णा। மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 24. தயேதே சாதவ சாத்வி சர்வசங்க விவர்ஜிதாக சங்கஸ்தேஷு அததே பிரார்த்திய சங்கதேஜ தேசஹராஹிதே. हरे कृष्णा माताजी। படிக்கிறேன் மாதாஜி. ஓகேங்க. மொழிபெயர். ஓ என் அன்னையே, ஓ நல்லொழுக்கமுடைய பெருமாட்டியே, இவையே எல்லா பற்றிலிருந்தும் விடுபட்ட சிறந்த பக்தர்களின் குணங்களாகும். நீங்கள் அம்மாதிரி புனித சாதுக்களிடம் பற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். ஏனென்றால் இது உலகப் பற்றின் பெருங்கேடான விளைவுகளுக்கு எதிரிடையாக செயல்படுகிறது. பொருளுரை. கபில முனிவர் இங்கு அவர் அன்னையாகிய தேவகூதிக்கு
இவ்வாறு அறிவுரை கூறுகிறார். அதாவது அவள் உலக பற்றிலிருந்து விடுபட விரும்பினால் பற்றிலிருந்து முழுதும் விடுபட்ட சாதுக்கள் அல்லது பக்தர்களிடம் தமது பற்றை அதிகரிக்க வேண்டும். யார் பகவானின் ராஜ்யத்தில் நுழைய தகுதி வாய்ந்தவர் என்று பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயம் 5ஆம் பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு நிர்மாண மோகா திதசங்க தோஷா என்று கூறப்படுகிறது. இது பௌதீக உடைமை உணர்வினால் செருக்கடைந்த நிலையிலிருந்து முழுதும் விடுபட்ட ஒருவரை குறிக்கிறது. ஒருவர் அடிப்படையில் மிகவும் பணக்காரராக, செல்வ வளம் அல்லது மதிப்பு மிக்கவராக இருக்கலாம். ஆனால் அவர் தன்னை ஆன்மீக அரசாங்கத்திற்கு முக்திக்கு மீண்டும் பகவானிடம் மாற்ற விரும்பினால் பின்னர் அவர் ஜட உலக உடைமையினால் செருக்கடைந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும். ஏனென்றால் அது ஒரு தவறான நிலையாகும். மோகம் எனும் சொல் இங்கு பயன்படுத்தப்பட்டு இருப்பது ஒருவர் பணக்காரர் அல்லது ஏழை என போலியாக புரிந்து கொள்ளுதல் எனும் பொருளில் ஆகும். இந்த ஜட உலகில் ஒருவர் மிகுந்த பணக்காரர் அல்லது மிகுந்த ஏழை எனும் கருத்து அல்லது ஜட உலக இருப்புடன் தொடர்புடைய அம்மாதிரி எந்த ஒரு உணர்வும் போலியானது. ஏனென்றால் இந்த உடலே போலியானது அல்லது தற்காலிகமானது. இந்த மண்ணுலக கட்டிலிருந்து விடுபட தயாராக இருக்கும் தூய ஆத்மா முதலில் இயற்கையின் 3 குணங்களின் தொடர்பிலிருந்து விடுபட வேண்டும். இந்த கணத்தில் நமது உணர்வு நிலை மாசு அடைந்துள்ளது. அது இயற்கையின் 3 குணங்களுடன் கொண்ட தொடர்பினால் ஏற்பட்டது. அதனால் பகவத்கீதையில் அதே கோட்பாடு குறிக்கப்பட்டுள்ளது. ஜித சங்க தோஷா என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஒருவர் ஜட உலக இயற்கையின் 3 குணங்களின் மாசுள்ள தொடர்பிலிருந்து விடுபட வேண்டும். இங்கும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இது உறுதி செய்யப்படுகிறது. ஆன்மீக உலகத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்ள தயாராயிருக்கும் ஒரு தூய பக்தரும் ஜட உலக இயற்கையின் 3 குணங்களின் தொடர்பிலிருந்து விடுபடுகிறார். நாம் அம்மாதிரி பக்தர்களின் தொடர்பையே விரும்ப வேண்டும். இந்த காரணத்திற்காகவே நாம் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். மனித சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட கல்வி அல்லது உணர்வு நிலையை வளர்ப்பதற்கென்றே வாணிகம் பற்றிய அறிவியல் சார்ந்த மற்றும் பிற அமைப்புகள் பல உள்ளன. ஆனால் உலக தொடர்பிலிருந்து விடுபட ஒருவருக்கு உதவும் அமைப்பு எதுவும் இல்லை. ஜட உலக தொடர்பிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் எனும் நிலையை யார் அடைகிறாரோ அவர் கிருஷ்ண உணர்வு சிறப்பாக பண்பட்டுள்ள பக்தர்களின் தொடர்பை விரும்புதல் வேண்டும். ஒருவர் அவ்வாறு எல்லா பௌதீக தொடர்பிலிருந்தும் விடுதலை பெற முடியும். ஒரு பக்தர் எல்லா மாசுள்ள மண்ணுலக தொடர்பிலிருந்தும் விடுதலை அடைவதால் அவர் ஜட உலக இருப்பின் தொல்லைகளால் பாதிக்கப்படுவதில்லை. அவர் இந்த ஜட உலகில் இருப்பதாக தோன்றினாலும் கூட அவர் அதன் தொல்லைகளால் பாதிக்கப்படுவதும் இல்லை. அது எவ்வாறு இயலும்? ஒரு பூனையின் செயல்களில் சிறந்த சான்று உள்ளது. பூனை தன்னுடைய குட்டிகளை வாயில் கவ்வி எடுத்துச் செல்கிறது. ஒரு எலியை கொல்லும் போதும் அதையும் வாயில் கவ்வி எடுத்துச் செல்கிறது. இவ்வாறு இரண்டும் பூனையின் வாயில் எடுத்துச் செல்லப்படுகின்றன. ஆனால் அவை வேறுபட்ட நிலையிலுள்ள. குட்டி தன் அன்னையின் வாயில் வசதியாக உள்ளது. ஆயினும் பூனையின் வாயில் எடுத்துச் செல்லப்படும் எலி மரணத்தின் அடியை உணர்கிறது. அதுபோல பகவானின் எல்லை கடந்த தொண்டில் கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையில் ஈடுபட்டிருக்கும் சாதவா அல்லது பக்தர்கள் ஜட உலக தொல்லைகளின் மாசினை உணர மாட்டார்கள். ஆயினும் பக்தர் அல்லாதார் கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் இல்லாதவர்கள் உண்மையில் மண்ணுலக இருப்பின் தொல்லைகளை உணர்வார்கள். அதனால் ஒருவர் பொருளாசை உடையவரின் தொடர்பை விட்டுவிட்டு கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு இருப்பவரின் தொடர்பை விரும்ப வேண்டும். அந்த தொடர்பால் அவர் ஆன்மீக முன்னேற்றத்தில் பயனடைவார். அவர்களில் சொற்களாலும் அறிவுரைகளாலும் மண்ணுலக இருப்பின் மீது தான் கொண்ட பற்றை அவர் அறுக்க இயலும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நீங்க வந்து கர்த்தவ முனிவருடைய மனைவி தேவகூதிக்கு கபிலர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். சாங்கிய தத்துவத்தை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர் சொல்றார், நல்லொழுக்கமுடைய பெருமாட்டியே அப்படின்னு அன்னை சொல்றார். ஏன்னா பெண்கள் வந்து நல்ல ஒழுக்கத்துடன் இருக்கும்போதுதான் அந்த குடும்பம் வந்து உண்மையான குடும்பமாக அது ஒரு நல்ல நிலையில இருக்கும். இப்ப எல்லா பற்றிலிருந்தும் விடுபட்ட சிறந்த பக்தர்களின் குணங்கள் என்னென்னு அவர் சொல்லி போன ஸ்லோகங்கள்ல படிச்சோம்.
அம்மாதிரி புனித சாதுக்களிடம் பற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். ஏனெனில் இது உலகப்பற்றின் பெருங்கேடான விளைவுகளை எதிரிடையாக செயல்படுகிறது. அப்போ சங்கஸ்தேஜு அப்போ சங்கதோஷ இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. சங்கதோஷ அப்படின்னா ஜட உலக பற்றின் பெருங்கேடான விளைவுகள். அதனாலதான் 9வது அத்தியாயத்துல நாம படிக்கிறோம். நிர்மாணதோ மோகா ஜித சங்க தோஷா அத்தியாத்ம நித்யா வினிருத்த காமா துவந்த்வை விமுக்தா சுகதுக்க சமக்ஞை கட்சந்திய மூடா பதமவ்யயம் தத். சரி, இது 15வது அத்தியாயத்துல பகவத்கீதையில இருக்கு. நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷா, தவறான சங்கத்திலிருந்து விடுபடுபவர்கள். ஜிதசங்க தோஷா அப்படின்னா அவங்க மட்டும்தான் அந்த நித்தியமான ராஜ்யத்தை அடைகிறார்கள் அப்படின்னு நாம பாக்குறோம். அந்த பொய் கௌரவம், தவறான சங்கத்திலிருந்து விடுபடுவது, நித்தியத்தை புரிந்து கொள்வது எல்லாமே இங்க அனித்தியம். ஆன்மீகம் அப்படிங்கிறது மட்டும்தான், ஆன்மீக உலகம் மட்டும்தான் நித்தியம். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம். அப்ப ஆத்மா அப்படிங்கின்ற ஆன்மீக அறிவு கொண்டவர்கள், ஆத்மா நித்தியமானது, இந்த உடல் அழியக்கூடியது, உடல் பற்றிலிருந்து விடுபட வேண்டும். உடல் பற்றிய சங்கத்தில் இருப்பவர்கள் பிடியிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அப்ப இருமைகளை ஒழிக்க வேண்டும். துவந்தம் அப்படின்னா இருமைகள், நல்லது கெட்டது, இது பகல் இரவு, இந்த மாதிரி இருமைகள் நிறைந்ததுதான் இந்த ஜட உலகம். ஆனா ஆன்மீக உலகத்துல இருமைகள் கிடையாது. அப்போ எப்படி பகவானை சரணடைகிறதுன்னு அந்த ஸ்லோகத்துல நாம பார்த்தோம். அது போல இங்க சாங்கிய தத்துவத்துல தேவகூதிக்கு கபிலர் சொல்லுகிறார், இப்போ பகவானோட ராஜ்யத்தில் நுழைய தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி 15வது அத்தியாயத்துல அந்த நிர்மாண தோஷா ஜிதசங்க தோஷா நிர்மாண மோகா அதுல சொல்லியிருக்காரு. இப்போ ஒருவர் அடிப்படையில பணக்காரர், செல்வ வளம், மதிப்பு மிக்கவர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கலாம். அவருக்கு ஒரு பேர் இருக்கும், அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய போஸ்டிங் இருக்கும். இதெல்லாம் தவறான அடையாளங்கள். உண்மையான அடையாளம் என்னன்னா, ஜீவேன சுரூபகாய கிருஷ்ணேர நித்யதாசர். ஏழை பணக்காரர் அப்படிங்கறதெல்லாம் மோகத்தினால் ஏற்படுவது, நம்மளோட அறியாமையினால, பொய் கௌரவத்தினால ஏற்படுறதுதான் இந்த அடையாளங்கள். எனக்கு ஒரு பேரு, எனக்கு அழகான உடம்பு, எனக்கு செல்வம் இருக்கின்றது, எனக்கு பௌதிக படிப்பு இருக்கிறது, பதவி இருக்கிறது, இப்படி அரசாங்க உத்தியோகம் இருக்கு, இப்படி எல்லாம் அடையாளப்படுத்திக்குவாங்க. இதெல்லாம் தவறான போலியான அடையாளம். அப்ப நாம இந்த மண்ணுலகிலிருந்து இந்த கட்டிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் 3 குணங்களின் தொடர்பிலிருந்து நாம் விடுபட வேண்டும். ஏன்னா அந்த குணங்கள் மாசடைந்தவை. ஜித சங்க தோஷா, அதுதான் சங்க அப்படின்னா இந்த 3 குணங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும், தொடர்பை அறுக்க வேண்டும். அவங்க மட்டும்தான் ஆன்மீக உலகுக்கு தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் பக்தர்களின் தொடர்பை விரும்புவாங்க. அதுக்காகத்தான் கிருஷ்ண பக்தி இயக்கமே தொடங்கப்பட்டிருக்கு. இப்ப 3 குணங்களிலிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா எப்படி தானா விலக முடியுமானா கிடையாது. ஏன்னா கிருஷ்ண உணர்வு அங்கு நிறையும் போது அந்த குணங்கள் வெளியேறி விடுகின்றது. ஏன்னா கிருஷ்ண உணர்வு என்பது சுத்த சத்துவ நிலையில் உள்ளது. சத்துவமோ ரஜோவோ தமோவோ அங்க கலப்படம் இல்லாத அந்யா அபிலாஷிதம், கலப்படம் இல்லாத தூய்மையான உணர்வு கிருஷ்ண உணர்வின் மூலமே நாம் பெற முடியும். அதுக்காகத்தான் கிருஷ்ண பக்தி இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு சில பிரபுபாதரால. அப்ப ஜட உலக தொடர்பிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற நிலையை யார் அடைகிறாரோ அவர் கிருஷ்ண உணர்வு சிறப்பாக பண்பட்டுள்ள பக்தர்களின் தொடர்பை விரும்புதல் வேண்டும். ஏன்னா இந்த சத் சங்கம் எடுக்காம நம்மளுக்கு பக்தியில முன்னேற்றம் ஏற்படவே ஏற்படாது. அடிக்கடி நாம சொல்றோம், நம்ம பஜனானந்தி கிடையாது, கோஷ்டி ஆனந்தி. நாமெல்லாம் சேர்ந்து பக்தி செய்யும் போது மட்டும்தான், இப்ப பக்தர்கள் சங்கத்துல இருக்கும் போது மட்டும்தான் பக்தியில முன்னேற்றம் கிடைக்கும். தனியாக நான் பக்தி செஞ்சுக்கிறேன், யாருடைய தொடர்பும் வேண்டாம் அப்படின்னு நாம தனிமைப்படுத்துற நிலையில, உயர்ந்த நிலையில் நாம் யாரும் கிடையாது. பெரிய பெரிய மகான்கள்
ஸ்ரீல நம்ம பார்த்திருக்கோம். கௌரகிஷோர் பாபாஜி, ஜெகநாத் பாபாஜி இவங்கெல்லாம் வந்து தனியா இருந்து பக்தி பண்ணினாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் இருந்தது. ஆனா சங்கத்தை விடுத்து நாமெல்லாம் தனியா போனோம்னா மாயின் பிடியில கண்டிப்பா விழுந்துருவோம். ஏற்கனவே இருக்கிறோம், இன்னும் அதிகமான சர்க்கிள் நம்மளுக்கு இருக்கும். இப்போ ஒரு பக்தர் எல்லா மாசுலக மண்ணுலக தொடர்பிலிருந்தும் விடுதலை அடைவதால் அவர் ஜட உலக இருப்பின் தொல்லைகளால் பாதிக்கப்படுறது கிடையாது. ஏன்னா ஜட உலக இருப்பு பக்தருக்கு தனியா மாறாது. மழை பெய்யல, வறட்சி அப்படின்னா அங்கேயும் பக்தர் இருப்பார், ஆனா அவரை பாதிக்காது. ஒரு நிலநடுக்கம் இருக்கு அப்படின்னா அந்த பக்தருக்கு மட்டும் தனியா அது நிலநடுக்கம் இல்லாம இருக்காது, அவரையும் பாதிக்கும். ஆனா அது வெளிப்புறமாகத்தான், அவர் மனதை பாதிக்காது. இப்போ ஒரு பக்தன் வந்து ஒரு போர் நடக்கிற இடத்துல இருந்தாலும் கூட இப்ப எல்லாருக்குமே அந்த நேரத்துல தொல்லைகள் வரும். அப்போ ஒரு பக்தனை நோக்கி ஒரு குண்டு பாயுது அப்படின்னா அந்த குண்டு வந்து பகவானால் அனுப்பப்படுகிறது அப்படின்னு தான் அவன் நினைப்பானோ தவிர, இந்த குண்டுல இருந்து நான் விடுபட்டு நான் மட்டும், ஏன்னா நான் பக்தி பண்றேன், நான் மட்டும் எஸ்கேப் ஆகணும், ஏன்னா பகவானுக்கு நான் பக்தி பண்றேன் அப்படின்னு அவன் நினைக்க மாட்டான். எது நடக்கின்றதோ அது பகவானுடைய கருணையாக அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதனால அவனுக்கு எந்த துன்பம் இல்லை. ஏன்னா இந்த உடல் பற்றிய எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த யவனம், கௌமாரம், யவனம், ஜரா அப்படிங்கறதெல்லாம் புரியாது. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தஸ்திரன முக்கியதி. ஒரு தீரன் இந்த உடல் மாற்றத்தை நன்கு அறிவதால் அந்த உடல் மாற்றத்திற்காகவும் வருத்தப்பட மாட்டான். நேத்து குழந்தையா இருந்தேன், வாலிப வயதுல இருந்த உடம்பு நல்லா இருந்தது, இப்ப எனக்கு உடம்பு முடியல, நான் எவ்வளவோ பக்தி பண்றேன், ஏன் எனக்கு உடம்பு? ஏன்னா உடம்பு மாறக்கூடியது. மாறும் போது, வயதாகும் போது எல்லா நரம்பு தளர்ச்சி மற்றும் மூட்டு தேய்வு, கண் பார்வை குறைவது, காது கேட்பது குறைவது, முடி நரைப்பது, முதுமை, அந்த சுருக்கங்கள் வருவது எல்லாம் இயல்பு. ஒரு பக்தனுக்கு தனியா வந்து அவன் எப்பவுமே மார்க்கண்டேயன் மாதிரி என்றும் இளமையோட இருப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படவே இல்லை எந்த சாஸ்திரத்திலையும். சோ பக்தனுக்கு தெரியும் இயற்கையாக எல்லா துன்பங்களும் இந்த ஜட உலகில் இருக்கிறது, ஆனால் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் வெளிப்புறமாக அல்ல, அதாவது இன்னர் கான்சியஸ் உள்ள மாறணும். மனம் மாறும்போது அவன் வெளிப்புறமா எல்லாத்தையும் ஏத்துக்க கத்துக்கிறான். வெளிப்புறமா இயற்கையை எதிர்த்து போராடுவது இல்லை. ஏன்னா இயற்கையை எவ்வளவு தூரம் நாம் எதிர்க்கின்றோமோ அந்த அளவுக்கு மேலும் மேலும் சிக்கல்ல நாம மாட்டிக்கிறோம். இப்ப நிறைய பேரு பாத்தீங்கன்னா நடிகர்கள், நடிகைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த முகத்துல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, ஹார்மோன் இன்ஜெக்ஷன், அந்த உதடு அழகா இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன், இப்படி அவங்க வந்து பல இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. ஆனா அதனால உடல்ல வந்து இன்னும் பல கேடுகள் ஏற்படுது. ஒரு ஃபேமஸான நடிகை அவங்க எப்படி இறந்தாங்க பாத்ரூம்குள்ளேன்னு தெரியாம இன்னைக்கு வரைக்கும் புலம்புறாங்க. ஏன்னா அவங்க நிறைய இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தன்னை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அழகா இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்கள அற்ப ஆயில்ல போயிட்டாங்க. அந்த இளமை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க இப்ப செயற்கையா முயற்சி பண்றாங்க, இயற்கையை எதிர்த்து செயற்கையா முயற்சி பண்றாங்க. ஆனா அதுல தோல்வி அடைந்து மேலும் பல துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. வெளிப்புறமா அவங்க வந்து அழகான தோற்றத்தை அவங்க காட்டிக்கிட்டாலும் உள்ள அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு இன்ஜெக்ஷன், எவ்வளவு அவங்களுக்கு பாய்சன் உள்ள போடப்பட்டிருக்கு. அதனால உடலுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்திருக்கு, அவங்க மட்டும்தான் அதை உணர முடியும். ஆனா வெளியில எல்லாரும் வந்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே காட்டலாம். ஆனா ஆன்மீகவாதிகள் மட்டும்தான் உள்ள நல்லா இருப்பாங்க, வெளியில நல்லா இல்லாத மாதிரி தெரியும். ஆனா பௌதிகவாதிகளுக்கு வெளியிலயும் நல்லா இருக்காது, உள்ளேயும் நல்லா இருக்காது, ரெண்டு பக்கம் அடியும். அப்போ இது எப்படி ஒரு ஓமையின் மூலம் பிரபுபாதர் காட்டுகிறார் அப்படின்னா, ஒரு பூனை தன்னோட குட்டிய வாயில கவ்விட்டு போகும், அதே போல ஒரு எலிய புடிச்சு கவ்விட்டு போகும். ஆனா அந்த எலிக்கோ மரண பயம் இருக்கும், ஆனா அந்த பூனையோட குட்டிக்கு பாதுகாப்பு உணர்வு, ரொம்ப சேஃபா அம்மாவோட வாயில அது அழகா அமைதியா போயிட்டு இருக்கும். ஆனா அந்த எலி துடிச்சிட்டு இருக்கும். அது போல இங்க வந்து பகவான் வழி சரணடைந்த பக்தர்கள்
மாயையின் பிடியிலான இந்த ஜடவுலகத்தில் இருந்தாலும் ஜீவன் முக்தாக்களாக அமைதியாக அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு அமைதியா போயிருவாங்க. ஏன்னா போராட மாட்டாங்க. இயற்கையை எதிர்த்து ரொம்ப போராட மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் சரணடைந்தவர்கள். இயற்கையோட தன்மை அவங்களுக்கு தெளிவா தெரியும். சோ அவங்க விதிக்கப்பட்ட விதி கண்டிப்பா நடக்கும். பகவான் கருணை வச்சா அதை மாத்த முடியும். இல்லைன்னா நான் அதை ஃபேஸ் பண்ணியே ஆகணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க பகவானோட விருப்பத்துக்கு எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அவங்க போராட மாட்டாங்க. ஆனா அபக்தர்கள் எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைப்பாங்க. தனக்கு எதிராக வரும் பிரச்சனைகளை நானே தீர்ப்பேன், என் உடல் வலிமையால தீர்ப்பேன், என் புத்தியால தீர்ப்பேன், சாதுர்த்தியம் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னை மட்டும் நம்புவாங்க, பகவானை விட்டுருவாங்க. எல்லாவற்றுக்கும் ஆதாரமான அந்த பகவானை விடுக்கும் போது இவங்களால குறையுடைய புலன்களை கொண்ட நாம என்ன பண்றோம், அதுல சிக்கிடுறோம். ஆனா பக்தர்கள் எல்லாவற்றையும் பகவான் செயலாக ஏற்றுக்கொண்டு எது வந்தாலும் தாங்கிக் கொண்டு அவர்கள் சகிப்புத்தன்மையுடன் அதை பொறுத்து கொண்டு இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட ஆயத்தமாயிடுறாங்க. இப்ப கிருஷ்ண உணர்வில் இல்லாதவர்கள் உண்மையில் மண்ணுலக இருப்பின் தொல்லைகளை உணர்வார்கள். ஆனால் ஒருவர் பொருளாசை உடையவரின் தொடர்பை விட்டுவிட்டு கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு இருப்பவரின் தொடர்பை விரும்ப வேண்டும். அது ஒண்ணுதான் நம்மளுக்கு கதி. யார சரணடைஞ்சாலும், ஒரு பணக்காரனையோ இல்ல அரசியல்வாதியோ இல்ல ஒரு டாக்டர் சரணடைஞ்சாலும் துன்பம் தொடர்கதை. ஆனா ஒரு பக்தனை சரணடையும் போது, ஒரு தூய பக்தனை சரணடையும் போது, குருவாக ஏற்றுக்கொண்டு தீட்சை வாங்கி நாம அவர் கட்டளை எல்லாம் பின்பற்றும் போது நாம ஆன்மீக முன்னேற்றத்தில் பயனடைய முடியும். அவர்கள் சொற்களாலும் அறிவுரைகளாலும் மண்ணுலக இருப்பின் மீது கொண்ட பற்றி அவர்களால் அறுக்க முடியும். இல்லைன்னா யாருக்குமே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய குடிகாரர்கள் இந்த மண்ணுலகில பற்று வச்சிருக்கிறவங்க ஒவ்வொரு சமயம் தீபாவளி அப்போ இல்ல வருஷ தொடக்கத்துல நியூ இயர் அப்போ அவங்க ஒவ்வொரு வாக்குறுதி எடுப்பாங்க. நான் இதை விட்டுறேன், இனிமே இதை வந்து நினைக்க மாட்டேன், அதை நினைக்க மாட்டேன், அதை வாங்க மாட்டேன், இதை வாங்க மாட்டேன். ஆனா அவங்களால முடியாது. தொடர்ந்து மறுபடியும் அதுக்குள்ளேயே விழுந்து விழுந்து எந்திரிப்பாங்க. எதனாலேனா அவங்களுக்கு அந்த உறுதி வராது. பகவானை சரணடைந்தால் அன்றி அதுல உறுதியா இருக்க முடியாது. ஏன்னா மாயை வலிமையானது. அடுத்து ஸ்லோகம் 25. சதாம் பிரசங்கான் மம வீரிய சம்பிதோ பவந்தி ஹிருத் கர்ண ரசாயனா கதாக தஸ்தோஷநாதாசு உபவர்கவர்தமணி ஸ்ரத்தார திருத்பக்திர் அனுக்கிரகமிஷ்யதி. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி படிக்கிறேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தூய பக்தர்களின் தொடர்பில் பரமபுருஷ பகவானின் செயல்கள் மற்றும் லீலைகள் பற்றி கலந்துரையாடுவது காதுக்கும் மனதிற்கும் மகிழ்ச்சியும் திருப்தியும் தருவதாகும். அந்த அறிவு பதிய வைக்கப்படுவதால் ஒருவர் படிப்படியாக முக்திக்கான வழியில் முன்னேறுகிறார். அதன் பின்னர் அவர் விடுதலை அடைகிறார். அவர் கவனம் நிலை பெறுகிறது. பின்னர் உண்மை பக்தியும் பக்தி தொண்டும் தொடங்குகின்றன. பொருளுரை. கிருஷ்ண உணர்விலும் பக்தி தொண்டிலும் முன்னேறுவதன் முறை இங்கு வர்ணிக்கப்படுகிறது. முதல் கருத்து என்னவென்றால், ஒருவர் கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் மற்றும் பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்களின் தொடர்பை விரும்புதல் வேண்டும். அம்மாதிரி தொடர்பின்றி ஒருவர் முன்னேற்றம் அடைய இயலாது என்பதாகும். புத்தக அறிவு அல்லது படிப்பு இவற்றால் மட்டும் ஒருவர் போற்றத்தக்க வகையில் முன்னேற்றம் அடைய முடியாது. ஒருவர் பொருளாசை உடைய மனிதர்களின் தொடர்பை விட்டுவிட வேண்டும். பக்தர்களின் தொடர்பை விரும்ப வேண்டும். ஏனென்றால் பக்தர்களின் தொடர்பின்றி ஒருவர் பகவானின் செயல்களை புரிந்து கொள்ள முடியாது. பொதுவாக மக்கள் பரம சத்தியத்தின் அருவ தோற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்கள் பக்தர்களுடன் தொடர்பு கொள்ளாததால் அவர்கள் பரமசத்தியம் ஒரு மனிதராக தனிப்பட்ட செயல்கள் உடையவராக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள இயலாதவர்கள். இது மிகவும் கடினமான பொருளாகும். ஒருவர் பரம சத்தியத்தை தனிப்பட்ட முறையில் புரிந்து கொண்டால் அன்றி பக்தி கொள்வதில் எந்த பொருளும் இல்லை. தொண்டு அல்லது பக்தி எந்த அருவத்திற்கும் அளிக்க முடியாதது. தொண்டு ஒரு தனிப்பட்டவருக்கு வழங்கப்பட வேண்டும். பக்தர் அல்லாதவரால் ஸ்ரீமத் பாகவதம் அல்லது பகவானின் செயல்கள் வர்ணிக்கப்பட்டுள்ள வேறு எந்த வேத இலக்கியத்தை படிப்பதன் மூலமும் கிருஷ்ண உணர்வை போற்ற முடியாது.
அவர்கள் இந்த செயல்களை போலி என்றும் உருவாக்கப்பட்ட கதைகள் என்றும் நினைக்கிறார்கள். ஏனென்றால் ஆன்மீக வாழ்வு அவர்களுக்கு சரியான மனநிலையில் விளக்கப்படவில்லை. பகவானின் தனித்தன்மை வாய்ந்த செயல்களை புரிந்து கொள்ள ஒருவர் பக்தர்களின் தொடர்பை விரும்ப வேண்டும். அத்தகைய தொடர்பினால் ஒருவர் பகவானின் தெய்வீக செயல்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது, ஆழ்ந்து நினைக்கும் பொழுது விடுதலைக்கான வழி திறக்கிறது. அவர் வீடு பேறு அடைகிறார். பரமபுருஷ பகவானிடம் உறுதியான நம்பிக்கை கொண்டவர் நிலைத்து நிற்கிறார். பகவானுடனும் பக்தர்களுடனும் அவர் கொள்ளும் தொடர்புக்கான கவனம் அதிகரிக்கின்றது. பக்தர்களுடன் தொடர்பு என்பது பகவானுடன் கொள்ளும் தொடர்பு என்று பொருள்படும். இந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் பக்தர் பகவானிடம் தொண்டு செய்வதற்கான உணர்வு நிலையை வளர்த்துக் கொள்கிறார். பின்னர் பக்தி தொண்டாகிய திவ்யமான நிலையில் இருந்து அவர் படிப்படியாக முழுமை அடைகிறார். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. நன்றிங் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சாது சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் வேண்டும் என்றால் கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களிடம் நாம் நட்பு கொள்ள வேண்டும். அம்மாதிரி தொடர்பு இல்லாம வெறும் புத்தகத்தை மட்டும் படிச்சு நானே பண்ணிக்கிறேன் கிருஷ்ண பக்தி அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. சாது சங்கே சாது சங்கா சர்வ சாஸ்திர ஹோய், லவமாத்திர சாஸ்திர ஹோய், சர்வ சித்திர ஹோய். இது சைத்தன்ய சரிதாமிரதத்துல மத்திய லீலையில சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். அப்ப பக்தர்களோட சங்கம் லவ மாத்திர அப்படின்னா ஒரு க்ஷணம் போதும், நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியது. பக்தர்கள் சங்கம் இல்லாம தானே முன்னேறலாம் அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது. சாது சங்கம் கண்டிப்பா வேண்டும். அதனாலதான் நாம சாஸ்திரத்தை அணுக வேண்டும், இல்ல சாதுக்களை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பக்தர்கள் தொடர்பின்றி பகவானின் செயல்களை புரிந்து கொள்ள முடியாது. இது நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்ம அனுபவத்துல நாம உணர்ந்திருக்கிறோம். அப்ப பரம சத்தியத்தின் அருவத்தன்மையை ஒப்புக்கொள்பவர்கள் கூட பக்தர்களுடன் தொடர்பு கொள்ளாமல் அவர்கள் பக்தர்கள் ஆக முடியாது. ஏன்னா அருவத்தன்மை அப்படிங்கிறது முழுமை கிடையாது, அது ஒரு பகுதி தான். அதாவது அருவத்தன்மையிலும் ஒரு இன்பம் இருக்கிறது. ஆனா அந்த இன்பம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கடல்ல ஒரு சொட்டு. இப்ப அருவம் எங்கிருந்து வருகிறது? பிரம்மணோகி பிரதிஷ்டாகம். அந்த பிரம்மனுக்கு நானே ஆதாரம் அப்படிங்கிறார் பகவான். அப்போ பகவானுடைய அந்த பிரம்மஜோதியிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. ஆனா அது எப்படின்னா கடல்ல ஒரு சொட்டு. ஆனா பக்தர்களுக்கு கடலளவு இன்பம். இப்ப ஏணி வச்சாலும் எட்டாது. கடலளவு இன்பத்திற்கும் அந்த கடல்ல இருக்கிற ஒரு சொட்டு இன்பத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆனா அருவவாதிகள் அதுலயே திருப்தி அடைகிறாங்க. அப்ப பரம சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆமா, பகவத்கீதையில கூட பொருளுரையில சில பிரபுபாதர் இதை விரிவா சொல்லியிருக்காரு. ஆர்த்தோ ஹர்த்தாச்சி ஜிக்ஞாசு ஞானி, இவங்க எல்லாருமே மகாத்மாக்கள் தான். ஆனா இவர்களும் பக்தர்கள் ஆக முடியும். எப்படின்னா, யார் ஒருவர் முதல்ல ஒரு தூய பக்தரை சந்திக்கின்றாரோ அந்த பக்தருடைய கருணையினால் இவர்களும் தூய பக்தர்கள் ஆகலாம். நம்ம வாழ்நாள்ல ஒரு பக்தரை சந்திக்கும் போது அவர்கள் மூலமா தூய பக்தி நிலைக்கு நாம் படிப்படியாக உயர்கின்றோம். அப்ப தானா கிடையாது. அந்த தூய பக்தர் எப்படி நம்மளுக்கு தொடர்பு வருகின்றது? இப்ப பகவானுடைய கிருபையினால, காரணமற்ற கருணையினால அவர்கள் தொடர்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதன் மூலமா நாம பக்தியில முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆன்மீக வாழ்வுக்கு சரியான மனநிலை வேண்டும். பகவானின் தனித்தன்மை வாய்ந்த செயல்களை புரிந்து கொள்ள ஒரு பக்தரின் தொடர்பை விரும்ப வேண்டும். சோ விருப்பம் அப்படிங்கிறது எதுல வேணா இருக்கலாம். ஆனா பக்தியில முன்னேறணும்னா ஒரு பக்தருடைய சங்கம் வேண்டும். சங்கம் இல்லாம நாம தனித்து செயல்பட முடியாது பக்தியில. இப்போ ஒருவன் பகவானின் தெய்வீக செயல்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது, ஆழ்ந்து நினைக்கும் போது விடுதலைக்கான வழி திறக்கின்றது. என்னமே செய்ய வேண்டாம், ரொம்பலாம் கடினமாலாம் கிடையாது. இப்ப நாமெல்லாம் ஒரு 5 ரூபாய் சம்பாதிக்கணும்னா வெயில்ல போய் உழைத்து, மாடு மாதிரி உழைத்து, மற்றவர்களிடம் கையேந்தி அவங்களோட கட்டளை நிறைவேற்றினாதான் நம்மளுக்கு கிடைக்கும் 5 ரூபாய். ஆனா
இங்க 1 ரூபாய் காசு அப்படிதான் கிடைக்கும். ஆனா பகவானுக்கு பக்தி தொண்டு பண்றதுக்கு காதை மட்டும் கொடுங்க. எந்த ஒரு சிரமமும் இல்ல. ஆனா இதுக்கு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இது புரியாத புதிரா இருக்கு இந்த உலகத்துல. ஒரு பேரின்பத்தை பெற வேண்டும் என அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா இந்த இன்பம் இப்படித்தான் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப மலிவா நினைக்கிறாங்க. இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா டைமண்ட் எடுத்துட்டு போய் ஒரு துண்டை போட்டு விரிச்சு டைமண்டை போட்டு வச்சிருந்தோம்னா யாரும் வாங்க மாட்டாங்க. இதே ஏசி ஷோரூம்ல அப்படியே பளபளன்னு லைட் எல்லாம் போட்டு ஏசி போட்டு 40 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அங்க போய் அவங்க எவ்வளவு விலை கொடுத்து வேணா வாங்குவாங்க. அது போல இந்த பக்தி எளிதாக கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால யாரும் இதுக்கு வேல்யூ கொடுக்கறதே இல்லை இந்த கலியுகத்துல. இதுதான் ரொம்ப அதிசயமான விஷயம். எல்லாருமே இன்பத்தை தேடி ஓடுகிறார்கள். ஆனா இன்பத்தின் ஊற்று கிருஷ்ணா தான் இன்பத்தின் இருப்பிடம். ஆனா அங்க வாங்கன்னு சொன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. கிடைக்காத இடத்துல ஓடி ஓடி தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கிற இடத்த விட்டுட்டு. இப்ப பகவானுடனும் பக்தர்களுடனும் அவர்கள் கொள்ளும் தொடர்புக்கான கவனம் அதிகரிக்கிறது. எப்படின்னா பரமபுருஷ பகவானிடம் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் நிலைத்து நிற்கிறார்கள். இப்ப இந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பக்தர் பகவானிடம் தொண்டு செய்வதற்கான உணர்வு நிலையை வளர்த்துக் கொள்கிறார். இப்படியே படிப்படியா அந்த திவ்ய நிலைக்கு அவர் வர்றார். அப்புறம் முழுமை அடைகிறார். பல ஜென்மங்கள் கடந்து இந்த நிலை ஒருவருக்கு வாய்க்கப் பெறுகிறது. அடுத்தது ஸ்லோகம் 26. பக்தியா புமான் ஜாத விராக ஐந்திரியாத் திருஷ்டஸ்ருதாந்த் மத் ரசானுனு சிந்தையா சிந்தஸ்ய யக்தோ கிரஹணே யோகயுக்தோ யதிஸ்யதே ருஜுபிர் யோக மார்கைஹ. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம். மொழிபெயர் பொருளரை விளங்கியவர் தேவித்ர ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சிர்லா பிரபாதே கி ஜெய். இவ்வாறு பக்தர்களின் தொடர்பில் பக்தி தொண்டில் உணர்வுடன் ஈடுபட்டுள்ள ஒருவர் இந்த உலகம் மறு உலகம் இரண்டிலும் பகவானின் செயல்களை நினைப்பதன் மூலம் புலன்நுகர்வில் வெறுப்படைகிறார். கிருஷ்ண உணர்வு முறையே எளிய யோக முறையாகும். ஒருவர் உண்மையில் பக்தி தொண்டின் அந்த பாதையில் அமைந்தால் அவரால் மனத்தை கட்டுப்படுத்த முடியும். பொருளுரை: எல்லா புனித நூல்களிலும் மக்கள் நல்லொழுக்கம் சமயம் சார்ந்த வழியில் செயல்பட ஊக்குவிக்கப்படுகிறார்கள். அதனால் அவர்கள் இந்த வாழ்வில் மட்டுமல்லாமல் மறுவாழ்விலும் புலன் திருப்தியை அனுபவிக்க முடியும். சான்றாக பக்தியுடன் பலன் தரும் செயல்களால் ஒருவர் மேலுலக கோள்களில் சொர்க்க ராஜ்யத்திற்கு உயர்வு பெற உறுதியளிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு பக்தர்களின் தொடர்பில் பகவானின் செயல்களை பற்றி ஆழ்ந்து நினைக்கவே முன்னுரிமை தருகிறார். அவர் எவ்வாறு இந்த அண்டத்தை படைத்தார், அவர் அதை எவ்வாறு காக்கிறார், படைப்பு எவ்வாறு அழிகிறது மற்றும் ஆன்மீக ராஜ்யத்தில் படைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன போன்ற பகவானின் செயல்களை பற்றி ஆழ்ந்து நினைக்கவே விரும்புகிறார். பகவானின் செயல்களை வர்ணிக்கும் முழு இலக்கியங்கள் சிறப்பாக பகவத்கீதையில் பிரம்மசங்கீதை ஸ்ரீமத் பாகவதம் முதலியவை உள்ளன. உண்மையான பக்தருடன் தொடர்பு கொள்பவர் பகவானின் லீலைகளை பற்றிய பொருளை பற்றி கேட்கவும் ஆழ்ந்து நினைக்கவும் வாய்ப்பு பெறுகிறார். முடிவு என்னவென்றால் இந்த உலகில் அல்லது மறு உலகில் சொர்க்கத்தில் அல்லது பிற கோள்களில் இன்பம் என்று அழைக்கப்படுவதன் மேல் அவர் பொறுப்பை உணர்கிறார். வெறுப்பை உணர்கிறார். வெறுப்பைதான் பெருப்பையும் போட்டிருக்கா, அந்த பொறுப்பை நினைச்சுட்டேன். ஓகே ஓகே. அவர் வெறுப்பை உணர்கிறார். பக்தர்கள் பகவானின் தொடர்பிற்கு மாற்றப்படவே ஆர்வமுள்ளவராக உள்ளனர். அவர்களுக்கு தற்காலிகமான பேரளவு இன்பத்தில் கவர்ச்சி இல்லை. அதுவே யோக யுக்தரின் நிலையாகும். யோக சக்தியில் நிலையானவர் இந்த உலகம் அல்லது மறு உலகத்தின் மகிழ்ச்சியால் தொல்லைப்படுவது இல்லை. அவர் ஆன்மீகத்தை அறிதல் அல்லது ஆன்மீக சூழ்நிலை ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவர். இந்த மேன்மையான நிலை பக்தி யோகம் ஆகிய மிக எளிய முறையால் மிக எளிதாக அடையப்படுகிறது. ருஜபீர் யோக மார்க்கை மிகவும் பொருத்தமான சொல்லாகிய ருஜுபி அல்லது மிகவும் எளிமையானது என்ன என்பது இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. யோக மார்க்கம் யோக முழுமை அடைதலின் பல்வேறு முறைகள் உள்ளன. ஆனால் இந்த முறை பகவானுக்கு பக்தி தொண்டு புரிதல் மிக எளிமையானது. இது மிகவும் எளிய முறை மட்டுமல்ல, இதன் முடிவு மிக மேன்மையானதாகும். அதனால் எல்லாரும் கிருஷ்ணரை மேற்கொள்ள முயற்சி செய்து வாழ்வின் உயர்ந்த முழுமையை அடைதல் வேண்டும். அதாவது ருஜிப்பினா என்னன்னு எங்க இருக்குங்க?
ருச்சிபிர் யோக மார்க்கை. அதான் அதுல மிகவும் எளிமையான. ருச்சிபிர் யோக மார்க்கை அப்படின்றது கடைசி லைன்ல ஸ்லோகத்துல வருது பாருங்க. அதுலயே போட்டிருக்காங்க. எளிது மிகவும் யோக மார்க்கம், யோக சக்தி மிகவும் முறைகள், எளிது. அதாவது பக்தி யோகம் அப்படிங்கிறது மிக எளிமையானது. அதாவது அஷ்டாங்க யோகம், மற்ற யோகங்கள், கட யோகம், கர்ம காண்டம், கர்ம யோகம், ஞான யோகம், இந்த மார்க்கங்களை விட பக்தி யோகம் மிக எளிமையானது. அதுதான் இங்க Okay. வந்து எளிமையான மார்க்கம். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புனித நூல்களில் நல்லொழுக்கம் அது வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இந்த வாழ்வில் இல்லாமல் மறுவாழ்விலும் புலன் திருப்தியை இப்ப நிறைய மார்க்கங்கள் இருக்கு. இப்ப வந்து நம்மளுக்கு புருஷார்த்தங்கள் சொல்வது என்ன அப்படின்னா, தர்ம அர்த்த காம மோக்ஷா அப்படிங்கிற அறம் பொருள் இன்பம் வீடு பேரு. அதுல எல்லாம் வந்து நம்மளுக்கு பல மார்க்கங்கள் சொல்லப்படுது. நீ இந்த யோகம் பண்ணினா, இந்த யாகம் பண்ணினா இந்த பலன் கிடைக்கும், இந்த கடவுளை இந்த தேவரை வேண்டினா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பலவிதமான வேறுபட்ட வழிகள் நம்மளுக்கு காட்டப்பட்டிருக்கு. அதையெல்லாம் நம்மளுக்கு எங்க உயர்த்தி கொண்டு போகுது? இப்ப நிறைய தானம் தர்மம் அதெல்லாம் பண்ணும்போது நீங்க சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படலாம். ஆனால் சொர்க்கம்னா என்ன? அதுவும் இங்க இருக்கிற நிலைமையே தான். சொர்க்கத்திலும் பயம் இருக்கு, அங்கேயும் முடிவு இருக்கின்றது. ஆனால் முடிவில்லாத நிலையான ஆனந்தம் உள்ள ஆன்மீக லோகத்திற்கு மாறவே ஒரு புத்திசாலி விரும்பணும். தற்காலிகமான மாற்றம் அப்படிங்கிறது மறுபடி பிறப்பு இறப்பு கொண்டு வரும். இந்த 14 லோகங்கள்ல எங்க போய் நம்ம ஜனனம் எடுத்தாலும் நம்மளுக்கு மறுபடி மரணம் இருக்கிறது. அதனால இதுல வந்து ஒரு பக்தன் ஆர்வம் காட்டுறது கிடையாது. பகவானின் செயல்களை வர்ணிக்கும் முழு இலக்கியமான பாகவதம், பிரம்ம சம்ஹிதை, பகவத்கீதை, இது எல்லாம் தான் ஒரு பக்தனுக்கு தொடர்புள்ள விஷயங்களா இருக்கணும். ஏன்னா அதை படித்து அந்த லீலைகளை ஆழ்ந்து அதை நினைக்கும் போது அந்த பௌதிக துன்பத்திற்கு ஒரு முடிவு வருகிறது. அதனால அவன் வந்து அந்த சொர்க்கம் போன்ற லோகங்களை எல்லாம், இந்திர லோகம் பெறினும் யான் போய் இந்திர லோகம் பெறினும் நான் அதை விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். அது போல இங்க தற்காலிக இன்பத்துல பக்தர்களுக்கு கவர்ச்சி கிடையாது. இப்ப யோக சக்தியில் நிலையானவர் இந்த உலகம் அல்லது மறு உலகம் மருட்சியால் தொல்லைப்படுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லா லோகமும், இந்த ஜட உலகங்கள்ல இருக்கிற எல்லா லோகமும் சத்தியலோகம், பிரம்மா இருக்கிற சத்தியலோகத்திலிருந்து எல்லாமே எல்லாத்துக்குமே பிரம்ம புவனா லோகா புனர் ஆவார்தினோ அர்ஜுன மாம் உபேத்யத்து கௌந்தேய புனர்ஜென்மன வித்யதே அப்படின்னு பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை எங்கு சுற்றி திரிந்தாலும் அங்க வந்து இறப்பு இருக்கின்றது. அதனால அதை பக்தன் விரும்புறது கிடையாது. ஆனா பக்தி இல்லாதவங்களை கேட்டு பாருங்க. நாமளே வந்து இந்த பக்திக்கு வரக்கு முன்னாடி என்ன நினைச்சோம்? உயர்ந்த இடம் அப்படின்னா சொர்க்கலோகம் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம் எல்லாருமே, இல்லைங்களா? இப்பதான் நம்மளுக்கு வந்து படிச்ச அப்புறம்தான் தெரியுது, பக்தர்களோட சேர்ந்த அப்புறம் பக்தி பண்ணும்போதுதான் தெரியுது, பகவத்கீதை பாகவதம் படிக்கும் போதுதான் இவ்வளவு அம்சங்கள் இருக்கா. அப்ப பகவானுடைய லோகம் அழியாத ராஜ்யம். ந தத் பாஷ்ய தோஷியோ ந சசாங்கோ ந பாவக யக்கத்வா நவர்த்தந்தி தத்தாம பரமம் மம. அங்கு போனவர்கள் திரும்பி இங்கு வர வேண்டியதில்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்மளுக்கு இப்பதான் தெரியுது. அப்ப பகவானுக்கு தொண்டு புரிதல் ரொம்ப எளிமையானதும் கூட, எளிய முறை மேன்மையானது. அதனால அதைத்தான் நாம முயற்சிக்கு பயணணுமோ தவிர கஷ்டப்பட்டு நாம வந்து மேலுலகை அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மேலுலகை அடைவதற்காக புண்ணிய காரியங்கள் செய்யறதுக்காக ஒருவன் வந்து ரொம்ப கஷ்டப்படணும். அப்படியே அங்க போனாலும், மேலுலகம் போனாலும் அது நிரந்தரம் கிடையாது. அங்கிருந்து நம்ம புண்ணியங்கள் முடிந்தவுடன் நாம் தூக்கி எறியப்படுவோம். அதுக்கே இவ்வளவு கஷ்டப்படணும்? அப்ப கஷ்டமே இல்லாம பக்தி பண்ணி நிரந்தரமான இடத்தில் நிரந்தரமான இன்பத்தை அனுபவிக்க பகவானுடைய லோகத்துக்கு போக வேண்டும். இதுதான் நம்மளோட லட்சியமா இருக்கணும். ஒவ்வொரு பக்தருடைய லட்சியமா இதுதான் இருக்கணும். அடுத்த ஸ்லோகம் 27. அசேவயாயம் பிரக்ருதிர் குணானாம் ஞானேன வைராக்ய விஜ்ரும்பீதேன யோகேன மயி அர்ப்பிதாயா ச பக்த்யா
மாம் பிரத்யாகாத்மனம் இகாவருந்தே. பரீட்சை மாதாஜி நான் படிக்கிறேன். படிங்க. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு மண்ணுலக இயற்கையினது தொண்டில் ஈடுபடாமல் இருப்பதன் மூலம், கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதன் மூலம், துறவில் அறிவு மற்றும் பக்தி தொண்டு செய்வதில் பரமபுருஷ பகவானிடம் எப்போதும் நிலைத்த மனம் உடைய யோகத்தை பயிற்சி செய்வதன் மூலம் ஒருவர் இந்த வாழ்விலேயே என் தொடர்பை அடைகிறார். ஏனென்றால் நானே பரமபுருஷன், பரம சத்தியம் ஆவேன். பொருளுரை. அதிகாரபூர்வமான புனித நூல்களில் விளக்கப்பட்டுள்ளது போல, கேட்டல் சிரவணம், இசையினால் வழிபாடு செய்தல், நினைவு கூர்தல், அர்ச்சனை செய்தல், வேண்டுதல், தனிப்பட்ட முறையில் தொண்டு புரிதல் ஆக ஒன்றிலோ அல்லது இரண்டிலோ அல்லது மூன்றிலோ அல்லது எல்லாவற்றிலும் இவை போன்ற 9 வகையான பக்தி யோகத்தில் பகவானுக்கு தொண்டு செய்வதில் ஒருவர் ஈடுபடும் பொழுது அவர் இயற்கையாகவே ஜடவுலக இயற்கையின் 3 குணங்களின் தொண்டில் ஈடுபடும் வாய்ப்பு பெறுவதில்லை. ஒருவருக்கு ஆன்மீக தொண்டில் நல்ல ஈடுபாடுகள் இருந்தால் ஒழிய ஜடத்தொண்டின் பற்றிலிருந்து வெளியில் வர இயலாது. அதனால் பக்தர் அல்லாதார் பெயரளவு மனிதத்துவம் அல்லது மனித இனத்தை நேசிக்கும் வேலை ஆகிய மருத்துவமனை திறத்தல் அல்லது கொடை வழங்கும் நிறுவனம் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவர்கள் இவை சந்தேகமின்றி நல்ல செயல்கள், அதாவது அவை நல்லொழுக்க செயல்கள். அதன் முடிவு இந்த வாழ்வில் அல்லது மறுவாழ்வில் அதை நிகழ்த்துபவர் பலன் நுகர்வுக்கான சில வாய்ப்புகளை பெறலாம். ஆயினும் பக்தி தொண்டு புலன் திருப்தியின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. இது முழுவதும் ஆன்மீக செயலாகும். ஒருவர் பக்தி தொண்டின் அகநிலை ஆன்மீக செயல்களில் ஈடுபடும் பொழுது இயற்கையாக அவர் புலன் திருப்திக்கான செயல்களில் ஈடுபட எந்த வாய்ப்பும் பெறுவதில்லை. கிருஷ்ண உணர்வு செயல்கள் குருட்டுத்தனமாக நிகழ்த்தப்படுவன அல்ல, ஆனால் ஞானம் மற்றும் துறவின் முழுமையான அறிதலுடன் நிகழ்த்தப்படுவன ஆகும். பக்தியில் பரமபுருஷ பகவான் மீது எப்போதும் நிலைத்த மனம் உள்ள யோக பயிற்சியின் இந்த முறை இந்த பிறவியிலேயே விடுதலையில் முடிவு பெறுகிறது. அம்மாதிரி செயல்கள் புரியும் ஒருவர் பரமபுருஷ பகவானுடன் தொடர்பு கொள்கிறார். அதனால் சைத்தன்யர் பகவானின் லீலைகளை பற்றி உணர்ந்த பக்தர்களிடமிருந்து கேட்கும் முறையை ஒப்புக்கொள்கிறார். கேட்பவர்கள் இந்த உலகின் எந்த வகையைச் சேர்ந்தவர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. ஒருவர் பணிவுடனும் அடக்கத்துடனும் பகவானின் லீலைகள் பற்றி நன்கு உணர்ந்த ஆத்மாவிடமிருந்து கேட்டால் வேறு எந்த முறையிலும் வெல்ல இயலாத பரமபுருஷ பகவானை அவர் வெல்ல முடியும். பக்தர்களுடன் கேட்டல் அல்லது தொடர்பு கொள்ளுதல் தன்னை உணர்தலுக்கான மிக முக்கியமான செயலாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பக்தர்கள் சங்கத்தை பற்றி மேலும் மேலும் இந்த ஸ்லோகங்கள் வலியுறுத்துறது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஸ்ரீல பிரபுபாதர். அப்போ இங்க பக்தர்கள் தொடர்பு இல்லாம நம்ம ஆன்மீகத்துல முன்னேற முடியாது அப்படிங்கிறது மேலும் உறுதிப்படுத்தப்படுது. இப்ப மண்ணுலக இயற்கையினது தொண்டில் ஈடுபடாமல் இருப்பதன் மூலம் கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதன் மூலம் துறவில் அறிவு மற்றும் பக்தி தொண்டு செய்வதில் பரமபுருஷ பகவானிடம் எப்பொழுதும் நினைத்த மனம் உடைய யோகத்தை பயிற்சி செய்வதன் மூலம் இந்த வாழ்விலேயே என் தொடர்பை அடைகிறார். எனில் நானே பரமபுருஷன், பரமசத்தியம் ஆவேன் அப்படின்னு கபிலதேவர் சொல்றார். இப்ப கபிலதேவர் பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம், பகவானுடைய இன்கார்னேஷன். கலா அம்ச, சுவாம்ச, விபின் அம்ச, அப்படி பல விரிவங்கங்கள் பகவான் தன்னை விரிவாக்கம் பண்ணிக்கிறாரு. அதுல இவர் தேவகூதியின் மகனாக கபிலதேவராக இந்த சாங்கிய தத்துவத்தை எவ்வாறு இந்த உலகம் ஜட இயற்கையானது உருவானது, எப்படி ஆன்மீக இயற்கை இதுல இருந்து வேறுபடுகிறது, அப்போ அந்த பக்தர்களுடன் எப்படி தொடர்பு கொள்ளுவது, இதை பற்றி எல்லாம் அவங்க அம்மாக்கு தேவகூதிக்கு சொல்லிட்டு இருக்கார். அப்ப பக்தர்கள் சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த யோக பயிற்சி முறைகள் நிறைய இருக்கு. யோக பயிற்சி ஆனா இந்த பிறவியிலேயே விடுதலை அடையணும் அப்படின்னா பரமபுருஷருடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அதற்கு பக்தர்களுடைய துணை தேவை. நாமளே போய் நான் தான் பக்தன் அப்படின்னு பகவான்கிட்ட தொடர்பு பண்ணிக்க முடியாது. ஒரு பக்தன் தூய பக்தர்களுடைய கைடன்ஸ்ல தான் இப்போ நாம யாரை சரணடைகிறோமோ அந்த குரு போய் பகவானுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இவர் உமது பக்தன் அப்படின்னு சொல்லும் போதுதான் பகவான் நம்மளை ஏத்துக்குவார். அதான் சொல்றாரு, என்னை வழிபடுவதை விட சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்றார், ஆராதனாம் சர்வேசாம் விஷ்ணு ஆராதனாம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ஜனம் அப்படின்னு.
அதாவது உயர்ந்த வழிபாடு விஷ்ணுவின் வழிபாடு. விஷ்ணுவின் வழிபாட்டை விட உயர்ந்தது தூய பக்தர்களுக்கு சேவை செய்வது, தூய பக்தர்களை வழிபடுவது. அப்ப அடியேனுக்கு அடியேனாக, தாசனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரே தவிர பகவான் என்னை நேரடியா வழிபடு அப்படின்னு சொல்லவே இல்லை. சோ பகவத்கீதையில கூட நாம் படிக்கிறோம், தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரஸ்னேன சேவையா உபதேசந்தி ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனக. அந்த தத்துவ தர்ஷனம் வேண்டும் என்றால் ஒரு ஞானியை சரணடை, பக்தரை சரணடை, அவர்களுக்கு தூய மனதுடன் சேவை செய்து அப்போ அந்த பக்தி பெற முடியும் அப்படின்னு சொல்றார். சோ பகவானை நேரடியாக யாராலும் அணுக முடியாது. நீங்க சாதாரணமாவே ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும்னா என்ன பண்ணணும், பல அதிகாரிகள் கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணும். கடைசியில பிஏ வந்து உங்களை செக் பண்ணுவார், என்ன விஷயமா வந்தீங்க, எவ்வளவு நேரம் பேச போறீங்க, எதை பத்தி பேச போறீங்க. சோ அவர் ப்ரீசியஸ் டைம், அவர் மேல இருக்கிறவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ரொம்ப அரிதாதான் பார்க்க முடியும், எல்லாரும் போய் பாத்திர முடியாது. அதுக்கு நாம் பலரை தொடர்பு கொள்ளணும். அப்புறம்தான் அவங்க தொடர்புனால நாம போய் அவர் தொடர்பு கொள்ள முடியும். அது போல ஜட உலகிலேயே இந்த நிலைனா இப்ப பகவான் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அப்ப பகவானை நேரடியாக அணுக முடியுமா? முடியாது. சோ ஒரு தூய பக்தரின் கருணையோடு தான் அணுக முடியும். பகவத்விதாஸ் பாகவதாஸ் தீர்த்த பூதாக தீர்த்த குருவந்தி தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபிருத்தா அப்படின்னு எல்லா தீர்த்தங்களையும் தாங்கி நிற்கும் ஒரு தூய பக்தர், அவரை வந்து நாம அணுக வேண்டும். இப்போ பதம் 28 அடுத்தது. தேவகூதிர் உவாச்ச காசித்வயி உச்சிதா பக்தி கீத்ருச்சி மம கோச்சரா யயா பதம் தே நிர்வாணம் அச்சசான்வாச்சனாவஹம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர். பகவானின் இந்த கூற்றை கேட்டவுடன் தேவகுதி விசாரித்தாள். நான் தங்கள் திருவடி தாமரையின் சேவையை எளிதாகவும் உடனேயும் அடைய எந்தவித பக்தி தொண்டு வளர்த்து கொண்டு பயிற்சி செய்ய ஏற்றது. பொருளுரை. பகவானுக்கு தொண்டு புரிவதிலிருந்து யாரும் தடை செய்யப்படுவதில்லை என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவர் பெண்ணாக அல்லது தொழிலாளியாக அல்லது ஒரு வணிகராக இருந்தாலும் அவர் தன்னை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தினால் அவர் மிக உயர்ந்த முழுமையான நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். முக்திக்கு மீண்டும் பகவானிடம் செல்கிறார். பல்வேறுபட்ட பக்தர்களுக்கும் மிகவும் பொருத்தமான பக்தி தொண்டு ஆன்மீக ஆசிரியரின் கருணையால் தீர்மானிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பக்தி அப்படின்னா இது வந்து யார் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மனிதனாக பிறந்தவன், யாருக்கெல்லாம் பகவானுடைய நாமம் சொல்றதுக்கு அந்த வாய் இருக்கின்றதோ, ஊமை கூட அவன் வந்து பக்தி பண்ணலாம். இதுக்கு வந்து விலங்குகள் தான் விதிவிலக்கு, விலங்கு பறவைகள். ஆனா மனிதனாக பிறந்தவள் எல்லா ஜாதியிலும் மாம்ஹி பார்த்த வியபாசித்ரே ஏ அபிஷு பாபயோனையே ஸ்திரியா வைசியாஸ்ததா சூத்ராஸ்தே அபியாந்தி பராம்கதிம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பெண்கள் இழிகுலத்திற்கு ஒப்பிட்டு சொல்றாங்க பெண்களை. அந்த பெண்கள் கூட பக்தி பண்ணலாம் இந்த காலத்துல, அதுவும் கலியுகத்துல. ஏன்னா இந்த கலியுகத்துல யாருமே பிராமணர்கள் பிறப்பால கூட பிராமணர்கள் கிடையாது. ஏன்னா எல்லாருமே தோஷம் நிறைந்தவர்கள். கலியுகத்துல பிறப்பவர்கள் எல்லாருமே சூத்ராஸ் அப்படின்ற நிலையில தான் இருக்காங்க. யாருமே வந்து பிறப்பால பிராமணன் வைசியன் சூத்ரன் அப்படின்னு யாருமே உரிமை கோர முடியாத அளவுக்கு இங்க தோஷங்கள் நிறைந்து கிடக்குது. களவு தோஷ நிதேராஜன் அப்படின்னு சொல்லி. சோ இங்க வந்து பற்பல தோஷங்கள் நிறைந்திருப்பதனால இங்க வந்து சூத்திர சம்பவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே சூத்திரர்களாக பிறப்பதனால பகவான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டார், சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா அவரது பெரும் கருணை, காரணமற்ற கருணையினால எல்லாருமே நீங்க வந்து பாகவதம் படிக்கலாம். ஆனாலும் இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் திறந்து விடப்பட்டாலும் அதை யூஸ் பண்றதுக்கு இங்க யாரும் முன் வருவதில்லைங்கிறது தான் ஒரு அதிசயம். உலக அதிசயம் 7ம்பாங்க. ஆனா உலக அதிசயம் நம்பர் 1 இதுதான்.
பெரும் வாய்ப்பு, நம்மளுக்கு விடுதலை அடைவதற்கான பெரும் வாய்ப்பு. நம்மளுக்கு கதவு திறக்கப்பட்டும் அந்த கதவுல நுழைய யாரும் தயாரா இல்ல. எல்லாம் விடுதலைக்கான வழியை பாக்குறாங்க. ஆனா வேற வேற வாயில்ல நுழையறாங்களே தவிர, பக்தி அப்படிங்கிற ஒரு புனிதமான வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது. அதில் நுழைந்து நாம் எல்லாரும் வெளியேற வேண்டும், இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு யாருக்கும் தோன்றது கிடையாது. ஏன்னா அற்ப ஜீவராசிகள் சின்ன சின்ன சிற்றின்பங்கள்ல ஆசைப்பட்டு நாம திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே மூழ்கி போயிடுறோம். அடுத்தது ஸ்லோகம் 32. ஸ்ரீ பகவான் உவாச்ச தேவானாம் குணலிங்கானாம் ஆணுச்ரவிக கர்மணாம் சத்வ ஏவைக மனசோ விருத்தி ஸ்வாபாவிகி தூயா அனிமித்தா பாகவதி பக்தி சித்தியை கரி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. 29 தானே மாதாஜி படிக்கணும்? சாரி, பேஜ் மாறிடுச்சு. ஓகே மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. ஆமாங்க மாதாஜி. 39 தானுங்க 29ங்க மாதாஜி. 21. 28 படிச்சேன் மாதாஜி. இப்ப ஆமா. சரி 29 படிக்கணும் மாதாஜி. சரி. 29. யோ யோகோ பகவத் பானோ நிர்வாணாத்மயோதிதः கீத்ருச்ச கதி சாங்காணி யதஸ் தத்வாவபோதனம். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. நான் படி. படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. நீங்கள் விளக்கியது போல யோக முறை பரமபுருஷ பகவானை நோக்கமாக கொள்கிறது. மண்ணுலக இருப்பை முழுமையாக முடிப்பதற்காக உள்ளது. தயவு செய்து அந்த யோக முறையின் தன்மையை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த மேன்மையான யோகத்தை உண்மையில் புரிந்து கொள்ள எத்தனை வழிகள் உள்ளன? பொருளுரை. பரம சத்தியத்தின் வேறுபட்ட பகுதிகளை நோக்கமாக கொள்ளும் பல்வேறு வகைப்பட்ட யோக முறைகள் உள்ளன. ஞான யோக முறை அருவமான பிரம்ம ஒளிர்வை குறியாக கொண்டது. ஹத யோக முறை இட எல்லைக்குட்பட்ட தனிப்பட்ட நோக்கை பரம சத்தியத்தின் பரமாத்மாவின் வடிவத்தை நோக்கமாக கொண்டது. ஆயினும் கேட்டல், உச்சரித்தல் இவற்றால் தலைமை தாங்கப்பட்ட 9 வேறுபட்ட வழிகளில் செயல்படுத்தப்படும் பக்தி யோகம் அல்லது பக்தி தொண்டு பகவானை முழுமையாக அறிதலை நோக்கமாக கொண்டது. தன்னை உணர்தலின் வேறுபட்ட முறைகள் உள்ளன. ஆனால் இங்கு பகவானால் முன்பே முதன்மையாக விளக்கப்பட்ட பக்தி யோக முறையை தேவகூதி சிறப்பாக குறிப்பிடுகிறாள். கேட்டல், உச்சரித்தல், நினைவு கூறுதல், ஸ்தோத்திரங்கள் கூறுதல், கோவிலில் பகவானை வழிபடுதல், அவருக்கு தொண்டு செய்ய ஒப்புக்கொள்ளுதல், அவர் ஆணைகளை நிறைவேற்றுதல், அவருடன் தோழமை உறவு ஏற்படுத்துதல் மற்றும் எல்லாவற்றையும் இறுதியாக பகவானின் தொண்டிற்கே அர்ப்பணித்தல் ஆகியவை பக்தி யோக முறையின் வேறுபட்ட பகுதிகளாகும். இந்த பதத்தில் நிர்வாணத்மன் எனும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஒருவர் பக்தி தொண்டின் முறையை ஏற்றுக்கொண்டால் அன்றி அவர் ஜட இருப்பின் தொடர்ச்சியை முடிக்க இயலாது. ஞானிகளை பொறுத்தவரை அவர்கள் ஞான யோகத்தில் ஆர்வமுற்றவர்கள். ஆனால் ஒருவர் தன்னை பிரம்ம ஒளிக்கு உணர்த்தினாலும் தவத்தின் ஒரு சிறந்த நிகழ்வுக்கு பின்னர் மீண்டும் ஜட உலகில் விழுவதற்கு வாய்ப்புள்ளது. அதனால் ஞான யோகம் உண்மையில் ஜட இருப்பை முடிப்பதில்லை. அதுபோல பரமாத்மாவாகிய பகவானின் இட எல்லைக்குட்பட்ட நோக்கை குறியாக கொண்ட கத யோகத்தை பொறுத்தவரை விஸ்வாமித்திரர் போன்ற பல யோகிகள் கீழே விழுந்தனர் என்பது அனுபவபூர்வமானது. ஆனால் பகவத்கீதையில் உறுதியாக்கப்பட்டுள்ளது போல் பக்தி யோகிகள் பரமபுருஷ பகவானை அணுகியவுடன் இந்த மண்ணுலகத்திற்கு ஒருபோதும் வருவதில்லை. யக்கத்வான நிவர்த்தந்தே, சென்ற பின் ஒருவர் மீண்டும் திரும்புவதில்லை. த்யக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி, இந்த உடலை விட்ட பிறகு அவர் மீண்டும் ஜட உலகை ஏற்றுக்கொள்ள வருவதில்லை. நிர்வாணம் ஆத்மாவின் வாழ்வை முடித்து விடுவதில்லை. ஆத்மா இருக்கிறது. அதனால் நிர்வாணம் என்றால் மண்ணுலக வாழ்வை முடிப்பதென்றால் வீடு பெறுதல், பகவானிடம் செல்லல் என்று பொருளாகும். உயிரினம் ஆன்மீக உலகிலிருந்து மண்ணுலகிற்கு எவ்வாறு வருகிறது என்று சில சமயம் கேட்கப்படுகிறது. இதோ விடை. ஒருவர்
ஒருவர் பரமபுருஷ பகவானுடன் நேரடி தொடர்பு கொண்டு வைகுந்த கோள்களுக்கு உயர்த்தப்பட்டால் அன்றி அருவமான பிரம்ம உணர்விலிருந்து அல்லது தியானத்தின் மகிழ்ச்சியான மெய்மறந்த நிலையிலிருந்து கீழே வந்து விடுகிறார். இந்த பதத்தில் மற்றொரு சொல்லான பகவத் பான மிகவும் குறிப்பிடத்தக்கது. பான என்றால் அம்பு. பக்தியோக முறை என்பது பரமபுருஷ பகவானிடம் குறிவைக்கப்பட்ட அம்பு போன்றது. பக்தியோக முறை ஒருவரை அருவமான பிரம்ம ஒளிர்வு அல்லது பரமாத்மாவை உணர்தலின் நிலைக்கு தூண்டுவதில்லை. இந்த பானம் அல்லது அம்பு மிகவும் கூர்மையானதும் வேகமானதும் ஆகும். அருவமான பிரம்மன் இட எல்லைகளுக்குட்பட்ட பரமாத்மாவின் இடங்களை ஊடுருவி பரமபுருஷ பகவானிடம் நேரடியாக செல்கிறது. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. நன்றிங் மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்ப பல யோக முறைகள் இருக்கு. இத கபிலதேவர் சொல்லிட்டு இருக்காரு தேவகுதிக்கு. இப்ப மண்ணுலக இருப்பை முழுமையாக முடிப்பதற்காக உள்ளதுதான் யோக முறை. அந்த யோக முறையை எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. அந்த மேன்மையான யோகத்தை உண்மையில் புரிந்து கொள்ள எத்தனை வழிகள் உள்ளன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பல யோக முறைகள் இருக்கு. அது ஞான யோகம், ஹத யோகம், இப்படி கர்ம யோகம், இதெல்லாம் இருக்கு. இப்போ இங்க பரமசத்தியத்தை பரமாத்மாவின் வடிவத்தை நோக்கமா கொண்டதுதான் ஞான யோகம். பரமசத்தியத்தின் தனிப்பட்ட எல்லைக்குட்பட்ட தனிப்பட்ட நோக்கை. அப்போ அது முழுமை கிடையாது, எல்லைக்குட்பட்டதுதான். ஆனா இங்க 9 விதமான பக்தி தொண்டு முறை: ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த 9 வகையான வழிமுறைகள் அது பகவானை அறிதலை முழுமையாக்குகின்றது. தன்னை உணர்றது அப்படிதான். செல்ஃப் ரியலைசேஷன்ல நிறைய முறைகள் இருக்கு. அதுல முதன்மையானது பக்தி யோக முறை. கேட்பது, உச்சரிப்பது. முதல்ல கேட்கறது. ஏன்னா கேட்கறதுங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. முதல்ல அதனாலதான் சொல்லப்படுது. ஸ்ரவணம், கேட்பது. உச்சரித்தல், பகவானோட நாமத்தை சொல்றது. அப்புறம் நினைவு கூர்தல், ஸ்மரணம். சோஸ்திரங்கள் சொல்றது, கோயில்ல பகவானை வழிபடுறது, அர்ச்சனா. அவருக்கு தொண்டு செய்யறது. அப்புறம் அவர் ஆணைகளை நிறைவேற்றுறது. தோழமை உறவு அர்ஜுனன் மாதிரி. சக்கியம். அப்புறம் கடைசியில ஆத்ம நிவேதனம், தன்னையே அர்ப்பணிக்கிறது, பலி மகாராஜா மாதிரி. இப்போ ஒரு பக்தி தொண்டின் முறையை ஏற்றுக்கொண்டால் அன்றி இந்த ஜட உலகிலிருந்து தொடர்பை அறுக்க முடியாது. ஆனா ஞானிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஞான யோகத்துல ஆர்வம் இருக்கு. அவங்களுக்கு பிரம்மஜோதி வரைக்கும் போனாலுமே அவங்க மறுபடியும் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்களால சீக்கிரம் அந்த ஜட ஈர்ப்பை முடிக்க முடியாது. அப்போ ஹத யோகத்தை பொறுத்த வரைக்கும் விஸ்வாமித்திரர் அந்த மாதிரி நிறைய ஞானிகள் என்ன பண்ணிருக்காங்க, கீழே தவறி விழுந்திருக்காங்க. ஒரு இப்போ விஸ்வாமித்திரர் தவம் செய்யும் போது அந்த தேவர்கள் எல்லாம் எங்க இவர் தேவலோக பதவியை புடிச்சிருவாரோன்னு சொல்லி அவங்க அழகிகள் எல்லாம் அனுப்புறாங்க தேவலோகத்துல இருந்து. ரம்பா, ஊர்வசி, அந்த மாதிரி அழகிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க தேவலோகத்துல. அப்ப இவங்கள மாறி மாறி அனுப்புவாங்க தவம் செய்யும் முனிவர்களை நோக்கி. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல விழுந்துருவாங்க. அப்படியே இல்லைனாலும் கூட விஸ்வாமித்திரர் தனது அந்த கோபத்தினால, குரோதா, அதுல 10,000 ஆண்டு அவரோட தவ வலிமை இழந்துருவார். ஒரு பெண்ணால தவ வலிமை 10,000 ஆண்டு இழந்துருவார். இப்படியே அவர் திருப்பி திருப்பி அகங்காரத்தினால, பொய் அகங்காரத்தினால 10,000 ஆண்டுகள் இழந்துருவார். இப்போ இப்படியே அவருடைய வாழ்க்கையில பல சரிவுகள் வந்தாலும் அவர் பக்தி யோகத்துல கடைசியாதான் ஈடுபடுறாரு. அதுக்கு முன்னாடி ஞான யோகத்துல, ஹத யோகத்துல இருக்காரு. இப்படி பல யோகிகள் தவறினதை நாம பார்க்கலாம். அம்பரீஷ் மகாராஜாவோட வாழ்க்கையிலையும் அது மாதிரி சாபம் விடுறார் விஸ்வாமித்திரர். இப்படி பல யோகிகள் தங்கள் பொய் அகங்காரத்தினாலேயோ இல்ல காமத்தினாலேயோ இல்ல குரோதத்தினாலேயோ வீழ்ச்சி அடைந்து அவங்களால பக்தி பாதையில வர முடியாததுனால இப்படி வீழ்ச்சி அடைகிறாங்க. இப்ப பக்தி யோகிகள் பரமபுருஷ பகவானை அணுகியவுடன் இந்த மண்ணுலகுக்கு ஒருபோதும் திரும்பி வர்றதில்லை. இதைத்தான் நாம அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். ந கத்வா நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம.
ந தத் பாஷ்யதோஷியோ ந சசாங்கோ ந பாவக யகத்வா நிவர்த்தந்தே தத்தாம் பரமம் மம. அப்போ பகவானிடம் பக்தி செய்பவர்கள் மீண்டும் இந்த உலகுக்கு வருவதில்லை. ஜென்ம கருமச்சமே திவ்யம் ஏவம் யோவித்தி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமாம் ஏதிசோ அர்ஜுன. ஏன்னா அவங்களுக்கு பகவானுடைய லீலைகள் கேட்டு 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 என்ன ஆயிடுச்சு, அவங்க பகவான அந்த பக்தர்களாகவே பகவானை போன்ற குணங்கள் உள்ள பக்தர்கள் பகவானாவே மாறிடுறாங்க. இப்ப பகவானாகவே மாறுறாங்க அப்படின்னா அந்த அர்த்தம் இல்ல, யாரும் பகவானுக்கு சமமாகவோ மேலாகவோ மாற முடியாது. ஆனால் பகவானின் குணங்களை அப்படியே அவர்கள் பெறுவதனால் அவங்களுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஆனா அளவால் வேறு, குணத்தால் ஒன்று. அச்சிந்திய பேத பை அபேத தத்துவம். இப்ப நிர்வாணம் அப்படின்னா மண்ணுலக வாழ்வை துறப்பது, வீடு பேறு அடைவது அப்படின்ற பொருள் தான் இங்க நிர்வாணம் சொல்லப்படுது. அப்ப உயிரினங்கள் ஆன்மீக உலகத்திலிருந்து மண்ணுலகுக்கு எவ்வாறு வருவது அப்படின்னு சில சமயம் கேட்கப்படுது. பரமபுருஷோட நேரடிவு தொடர்பு கொண்டு வைகுந்த கோள்களுக்கு உயர்த்தப்பட்டாலன்றி அருவமான பிரம்ம உணர்வில் அல்லது தியானத்தின் மகிழ்ச்சியான மெய்மறந்த நிலையிலிருந்து கீழே வந்து விடுவார்கள். இப்ப பான அப்படின்னா அம்பு. பக்தி யோக முறை என்பது பரமபுருஷ பகவானிடம் குறிவைக்கப்பட்ட அம்பு. அதுதான் இங்க பானங்கிற சொல் குறிப்பிடுது. அப்போ ஒருவர் வந்து இந்த பக்தி யோக முறையினால அவங்க வந்து பரமாத்மாவை உணர்வதற்கு அல்ல அருவ பிரம்மத்திற்கோ அவங்க ட்ரை பண்றது கிடையாது. ஏன்னா அவங்க நேரடியாக பகவானை அடையவே விரும்புறாங்க. ஏன்னா இந்த பானம் அம்பு வந்து மிகவும் கூர்மையானது, வேகமானது. அருவ பிரம்மன் பரம எல்லைக்குட்பட்ட பரமாத்மாவின் இடங்களை ஊடுருவி பரமபுருஷ பகவானிடம் நேரடியாக செல்கிறது. அருவமான பிரம்மன் இட எல்லைக்குட்பட்ட பரமாத்மாவின் இடங்களை. சோ அப்போ ஒரு பக்தி செய்பவன் கீழே இருக்கிற இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்தவன். சோ பக்தன் அப்படிங்கிற நிலைக்கு வரும்போது அவன் வந்து பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்பியதே. அப்ப பிரம்மன் பரமாத்மா என்கின்ற நிலையை அவன் ஏற்கனவே அறிந்தவனாகின்றான். சோ அப்ப பகவான்ற நிலையை அடைந்தவன் முழுமையான நிலையும் அடைகிறார். 100%. அதுல எந்த குறையும் கிடையாது, அது முழுமையானது. சோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது பதம் 30 நாளைக்கு பார்க்கலாம்.